வாங்க நம்ம இப்போ அரைச்சி விட்ட தக்காளி சாதம் எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு தக்காளி, இஞ்சி, பூண்டு, புதினா இலையை அரைச்சிட்டு பார்க்கலாம். கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் வெங்காயம், மிளகாய், கருவேப்பிலை போட்டு வெங்காயம் வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். வதங்கினதும் மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, மல்லிப்பொடியை சேர்க்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்து ஒரு கிண்டிக்கலாம். தண்ணி ஊற்றியாச்சு, கொதி வரட்டும். நல்லா தளன்னு கொதிக்குது. வாங்க இப்போ வெயிட் போட்டுடலாம். எம்மியான அரைச்சி விட்ட தக்காளி சாதம் ரெடி. எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. சூப்பராக இருக்குங்க. சாப்பிட்டு பார்த்தேன். நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.